சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வாசிக்கலாம். சங்கீதம் 145 சங்கீதம் 14வது வசனம். சங்கீதம் 145:14 நம்ம தொடர்ந்து அந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானித்து வருகிறோம். வாசிக்கலாமா கொஞ்சம் வேகமா? சங்கீதம் 145:14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, நம்முடைய ஆண்டவர் தாங்குகிறவர் என்பதை குறித்து கடந்த 3 வாரங்கள் நான் பேசியிருக்கிறேன். கடந்த 3 வாரங்கள் கர்த்தர் நம்மை தாங்குகிறவர் என்று பல சூழ்நிலைகளிலே தேவன் நம்மை தாங்குகிறார் என்று, எதை கொண்டு நம்மை தாங்குகிறார், கிருபையினாலே தாங்குகிறார், வார்த்தையை கொண்டு நம்மை தாங்குகிறார் போன்ற வார்த்தைகளை எல்லாம் கடந்த 3 வாரங்கள் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் வேறொரு காரியங்களை சொல்ல போகிறேன். ஆண்டவர் நம்மை தாங்குவது போல வேதம் இன்னொரு வார்த்தையை விசுவாசிகளுக்கு வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? ஒரு 2 வசனம். எபேசியர்களுக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 4:2. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பவும் ஆண்டவர் நம்மை தாங்குவதைத்தான் நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். கர்த்தர் என்னை தாங்குகிறார், விழுகிறவனை கர்த்தர் தாங்குகிறார். என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது உங்களுடைய கிருபை என்னை தாங்கிற்று. தேவனே நீர் எங்களை தாங்குகிறீர், சகலவற்றையும் வார்த்தையினாலே தாங்குகிறவர் என்னை தாங்குகிறார். ரொம்ப சந்தோஷம். எல்லா பிள்ளைகளுக்கும் எனக்கும் கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்பது எனக்கு சந்தோஷம். ஆனால் அதே வேளையில் கர்த்தர் தாங்கப்படுகிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பினால் நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். சத்தமா? அன்பினால் நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். கர்த்தர் நம்மை எப்படி தாங்குகிறாரோ அதுபோல கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரால் மறுபடி பிறந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். அப்ப நான் சொல்றேன், தேவனால் தாங்கப்படுகிற நாம் சக பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? தாங்க வேண்டியது இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. எப்படி தாங்குவது? நான் சொல்கிறேன், தேவனால் தாங்கப்படுகிற நீங்கள் மற்றவர்களை நீங்கள் தாங்காவிட்டால் அது உண்மையான தேவனுடைய அன்பும் அல்ல, தேவனுடைய மகனோ மகளோ அல்ல. ஏன்னா தேவனுடைய சுபாவம் தாங்குகிற சுபாவம், ஏந்துகிற சுபாவம். அப்ப நான் சொல்றேன், நம்ம தேவனால் பிறக்கப்பட்ட நாம் நீங்கள் அன்பினால் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க? தாங்குங்கள், தாங்குங்கள். ஏனென்றால் எல்லாரும் நம்மை போல பலவான்கள் அல்ல, நம்மை போல அவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல, நம்மை போல ஜெபிக்கிறவர்கள் அல்ல, நம்மை போல விசுவாசத்தில் தேறினவர்கள் அல்ல. ஆகையால் சபைக்குள் இருக்கிற பிள்ளைகளில் அநேகர் பலவீன பாண்டங்கள் இருக்கிறார்கள், அநேகர் குறைவுள்ளவர்கள் இருக்கிறார்கள், அநேகர் அவிசுவாசம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் சரியானபடி அவர்கள் வளராத குழந்தைகளாகவே இருக்கிறார்கள், புருஷர்கள் ஆகவில்லை, பலவான்கள் ஆகவில்லை, பலமுள்ள ஆகாரத்தை அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. இப்படி அநேக பலவீனர்கள் இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் அவர்களை என்ன செய்யணுமா? தாங்குங்கள், தாங்குங்கள். வாசிக்கலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடன் அற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை, சத்தமா சொல்லுங்க, பலவீனரை தாங்குங்கள். பலவீனரை என்ன பண்ணுங்க? தாங்குங்கள். சில பலவீனர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஆராதனையில் வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு ஆவிக்குரிய பலவீனம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு வருகிறது எதற்கு? கர்த்தரை ஆராதிப்பதற்கு, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு. நான் ஏறக்குறைய 35 ஆண்டுகளுக்கு மேலாக தேவனுடைய ஊழியங்களை செய்கிறேன். சபை பிள்ளைகளை நான் அறிந்திருக்கிறேன். உலகத்தில் அவர்களுக்கு பாடுகள், பலவிதமான பிரச்சனைகள், தோல்விகள், காயங்கள், இதோடு கூட வருகிற பிள்ளைகளை
கர்த்தருடைய வார்த்தை அவர்களை தேற்றுவதையும் அவர்களோடு பேசுவதையும் அந்த வார்த்தையை கேட்ட பிறகு நிலை நிற்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சபைக்குள்ள எதிர்க்க வருகிறோம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வருகிறோம். இப்பவும் இந்த சாட்சி நேரம், நமக்கு ஆராதனை நேரம் முடிந்து விட்டது இல்லையா? இப்போ நம்ம அனுப்பிடலாம், ஒரு டீயை கொடுத்து நீ சரிங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போயிட்டு வாங்கன்னு. ஆனால் வார்த்தை இல்லாமல் போகிறது சம்பளம் இல்லாமல் போகிறதை போல இருக்கும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கவனிங்க, அப்போ ஆலயத்துக்கு அதற்காக தான் வருகிறோம். ஆனால் சிலருடைய பழக்கங்கள் அதற்கு மாறா இருக்கும். அப்போ அவர்கள் பலவீனர்களாக இருக்கிறார்கள். அப்போ நாம் பலவான்களாக இருக்கிறவர்கள் என்ன செய்யணுமா? அவர்களை கொஞ்சம் கடவுள் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கொஞ்சம் கர்த்தரை பாடுங்க, கரங்களை தட்டி ஆராதிங்க, தேவனுடைய வார்த்தையை கவனிங்க, குறிப்பெடுங்க என்று அவர்களோடு கூட நீங்கள் சொல்லுவது அந்த பலவீனத்தை நீங்கள் தாங்குவதை போல இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் சில விசுவாசிகள் சொல்லுவாங்க, அது சகோதரிமார்கள் சகோதரிகளோடு சில விஷயங்களை சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது செத்துடலாம் போல இருக்கு, அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ பாடு, அவ்வளோ உபத்திரம், அவ்வளோ நிந்தை, அவ்வளோ அவமானம், செத்துடலாம் போல இருக்குது. இது என்னது? பலவீனம். சொல்லுங்க, என்னது? பலவீனம். இவ்வளவு விசுவாசத்தில் அவர்கள் ஒரு காலத்தில் ஓடினாலும், எலியாவை போல அக்னியை இறங்க பண்ணி பெரிய காரியங்களை செய்தாலும், சோதனை காலத்திலே சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. எலியா வரைக்கும். அப்போ பாடுகள் வரும்போது அவ்வளோ பெரிய எலியா கூட என்ன செய்தாரா? சூரச்செடியின் கீழே படுத்துக்கொண்டு போதும் கர்த்தாவே, இவர் சொல்றார் போதுங்கிறார். ஆண்டவர் சொல்றார் இல்லப்பா, இன்னும் மீதம் இருக்கிறது, இன்னும் கொஞ்ச காலம் என்ன செய்யணும்? நீ எனக்காக ஓடணும், ஊழியம் செய்யணும், வாழணுங்கிறார். இவர் சொல்றார் போதும். ஏன் போதும்? இசேபேலால் என்ன வந்திருக்கிறது? மரண பயம், பிரச்சனை, போராட்டம். மரண பயத்திற்கு பயந்து, ஒரு சாதாரண ஒரு பெண்மணிக்கு பயந்து, வானத்திலிருந்து அக்னி இறங்க பண்ணின தேவ மனுஷன் 850 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டவன், கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தவன், இப்போ ஒரு சின்ன பிரச்சனைனால பயந்து சொல்லுகிறான் போதும் கர்த்தாவே, நான் சாக விரும்புகிறேன். வாயினால சொல்றான், நான் சாக விரும்புகிறேன், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல. எத்தனை பிள்ளைகள் இருக்கிறீங்க? பிரச்சனை வரும்போது, பாடுகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நான் செத்துடலாம் போல இருக்கிறது. யார்ட்டையா சொல்லி இருக்கிறீங்களா? சொல்லுங்க. உங்க மன பாரம் இருந்தால் உங்க விசுவாசிகளோடு, நீங்க நம்பிக்கைக்குரியவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க, எல்லாரோடும் சொல்லாதீங்க. சில சுயநலவாதிகள், சுற்றி திரிகிற சுயநலவாதிகளோடு சொல்லாதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு உண்மையான பாரம் உள்ள ஆவிக்குரியவர்களோடு அந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. அவர்கள் பலவான்களாக இருந்தால் இப்படிப்பட்ட பலவீனர்களை தாங்குங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பலவீனர்களை தாங்குங்கள். சொல்லுங்க, பாடு யாருக்கு வரல? உபத்திரவங்கள் யாருக்கு வரல? நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தருக்கு வரலையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போனவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். பாடு மரணங்களை சிலுவையில் ஜெயித்தவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பாடுகள் வந்தாலும், உபத்திரங்கள் வந்தாலும், நிந்தை அவமானங்கள் வந்தாலும், அதன் நடுவிலும் நம்மை உயிர்ப்பிக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. ஆகையினாலே சோர்ந்து போகாதிருங்கள் என்று நீங்கள் சொல்லுகிற அந்த சத்திய வசனம், ஆறுதலின் வார்த்தைகள் அவர்களை தாங்கும். ஆமென். பலவீனர்களை தாங்குங்கள். அவருடைய அவிவிசுவாசங்கள் சில நேரங்களில் அவர்களை தொடர்ந்து ஓட முடியாமல் தடை செய்யும். தொடர்ந்து ஓட முடியாமல் போதும் என்று தடை செய்யும். சில விசுவாசிகள் கூட தற்கொலை செய்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் நல்ல விசுவாசத்தில் இருந்தவர்கள் கூட பாடுகளை சகிக்க முடியாமல் தற்கொலை செய்து நரகத்தை தேடி போய்விட்டார்கள். தேவப்பிள்ளை, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படிப்பட்டவர்களை தாங்குவதற்கு தேவன் நம்மை பலவான்களாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலங்கள் எத்தனையோ வாலிபர்கள் பாவங்களில் சிக்குண்டு கிடக்கிறார்கள். ஸ்தோத்திர. காதல் என்கிற மாய வலைகளை சிக்குண்டு அவர்கள் அதனாலே தோல்வி அடைந்து அநேகம் பிள்ளைகள் செத்து போகலாம் என்று நினைக்கிற அந்த காலங்களில் இருக்கிறார்கள். ஆண்டவரை அறிந்த தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அவருடைய முகத்தை பார்க்கும் போது நேற்றைய தினம் இருந்தது போல இன்றைக்கு இல்லையே. அவள் உனக்கு சண்டைக்காரியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ போய் அவரோடு பேசு. அல்லேலூயா. நேற்று இருந்ததை போல இன்றைக்கு நீ இல்லையே
ஏன் இவ்வளவு முகவாட்டமாய் இருக்கிறாய் என்று கேட்டால் இருதயத்திலிருந்து நதியை போல கொட்டுவாள் உன்னிடத்திலே. ஆமென். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தராகிய இயேசுவை பற்றி சொல்லுகிறதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பலவீனர்களை தாங்குங்கள். ஆமென். ஒருவேளை கணவன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள் பலமுள்ளவர்களாக இருக்கலாம், மனைவி பலவீன பாண்டமா இருக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை உங்கள் ஜெபத்தினால் தாங்குங்கள். அல்லேலூயாவா. நான் முதலாவது ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஆனால் என்னுடைய துணைவியார் ரட்சிக்கப்படலை. விசுவாச வாழ்க்கைக்கு மிகவும் எதிரியா இருந்தாங்க, ஊழியத்திற்கு மிகவும் எதிரியா இருந்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவர்களுக்காய் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் ஒரு நாள் அவர்களை தொட்டார். ஆமென். அல்லேலூயாவா. உங்கள் ஜெபம் பலவீனர்களை தாங்கும், ஒரு நாள் அவர்களையும் பலவான்களாக மாற்றும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் பலவீனர்களை என்ன செய்யுங்க? தாங்குங்கள். பலவீனர்களை தாங்குங்கள். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆவியில் பலவீனம் உள்ளவர்கள், ஆவியில பலவீனமான சில பிள்ளைகள் இருக்கிறார்கள். வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 18:14. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? சில நேரங்களில் ஆவியில் உண்டாகிற முறிவு. ஆமென் சொல்லுங்களேன். ஆவியில் உண்டாகிற முறிவு. ஸ்தோத்திரம். நல்ல ஆவிக்குரியவர்கள், நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவியில ஜெபம் பண்ணுகிறவர்கள், ஆவியில ஓடுகிறவர்கள், ஆனால் சில நேரங்கள் அவர்களுக்குள் ஏற்படுகிறதான அவமானம், ஸ்தோத்திரம், தோல்வி, இதனால ஆவியில முறிவு ஏற்படுகிறது. இந்த ஆவியில முறிவு ஏற்பட்ட உடனே ஜெபம் பண்ண அவர்களால முடியாது. ஸ்தோத்திரம். நிமிர்ந்து நிற்க முடியுமா? ஏன்னா முறிவு வந்துருச்சு. உள்ளே ஒரு காலத்தில் அப்படி கம்பீரமாய் எழும்பி நின்ற பவுலை போல எழும்பி நின்ற அந்த ஆவி இன்றைக்கு முறிந்து கிடக்கிறது. அவர்களுக்குள் இந்த ஆவி முறிந்து கிடக்கிறது. என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவர் நெறிந்த நாணலை முறியாதவர். அல்லேலூயா. அது நெறிந்து போய் கிடந்தாலும் அந்த நாணலையும் பலப்படுத்துகிற அந்த தேவனுடைய பிள்ளையே தன் ஆவியிலே முறிந்து கிடக்கிறவர்களை, தங்கள் ஆவியில் முறிந்து கிடக்கிற பிள்ளைகளை நீங்கள் தாங்குங்கள். ஸ்தோத்திரம். உங்கள் பாடலோ, உங்கள் விசுவாச வார்த்தையோ, உங்கள் ஜெபமோ அவர்களை தாங்கட்டும். சில நேரங்களில் பொருளாதார விஷயத்தில் ரொம்ப முறிந்து விழுந்து கிடக்கிற சில ஆட்கள் உண்டு. பணம் இல்லாமல் இந்த கிறிஸ்மஸோடு என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆகாரம் செய்து கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கிறேனே என்று முறிந்து கிடக்கிற பிள்ளைகள் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் நாலேஜுக்கு அது தெரிய வருமானால், உங்களுக்கு அது தெரிய வந்தால், உங்களுடைய கவனத்திற்கு அது வந்தால், கட்டாயம் அவர்களை பொருளாதாரத்தில் அவர்களை தாங்குங்கள். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்திற்கு ஏதாகிலும் ஒரு அந்த குடும்பத்தின் நம்பரை பொறுத்து ஒன்று உங்கள் வீடுகளிலே ஒரு நல்ல ஆகாரத்தை செய்து கொண்டு போய் கொடுங்க. இல்லை அந்த குடும்பத்தின் நம்பருக்கு ஏற்றவாறு ஒரு 1/2 கிலோ மட்டனோ ஒரு 1/2 கிலோ சிக்கனோ எடுத்துக்கொண்டு கொடுத்து ஒரு பிரியாணிக்குள்ள பொருளை வாங்கி கொண்டு கொடுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை தாங்குங்கள் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயாவா. தாங்குங்கள். முறிந்த ஆவியை தாங்குங்கள். ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8 முதல் 13 வசனங்கள். மிக முக்கியமான ஒரு வேத பகுதி அது. எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு கவனிங்கள். இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். அமலேக்கியர் வந்து ரெவிதீபிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். நல்ல கவனிங்க. அன்றைக்கு எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து கானானுக்கு வழிநடத்தி கொண்டு போன ஒரு சபை மேய்ப்பன் அந்த மோசே. அவனுக்கு கீழே 30 லட்சம் விசுவாசிகள் இருந்தார்கள். அந்த மக்களை, முரட்டாட்டமுள்ள ஜனங்கள் அவர்களை நடத்தி கொண்டு போனான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் இந்த ஜனங்கள் அவனுக்கு எதிராக பேசுவார்கள், அவனை கல்லறிய பார்ப்பார்கள். ஆனால் அவன் தேவ சமூகத்தில் விழுந்து 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 இந்த மக்களை தன் மார்போடு அணைத்து நடத்தினான். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வருகிறது, அமலேக்கியர்கள் வந்து இஸ்ரவேல் மக்களோடு யுத்தம் பண்ணினார்கள்.
அப்பொழுது மோசே தன் உடன் ஊழியக்காரனாகிய யோசுவாவை பார்த்து சொல்லுகிறான், நீ நமக்காக யுத்த மனிதர்களை தெரிந்து கொண்டு அந்த அமலேக்கரோடு போய் யுத்தம் பண்ணு, நான் மலை உச்சியிலே என் கோலை பிடித்து கொண்டு நான் நிற்பேன் என்று அவன் சொன்னான். அடுத்த வசனம், சோத்திரம், தொடர்ந்து போடும். அடுத்த வசனம், யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். அல்லேலூயா. தனக்கு மேலே இருக்கிறதான தன்னுடைய சீனியர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு யோசுவா போய் அங்கே யுத்தம் பண்ணுகிறதை நம்ம காண்கிறோம். யோசுவா அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கியன் மேற்கொண்டான். அல்லேலூயாவா. ஒரு சபையினுடைய தலைவன் இல்லாவிட்டால் அன்றைய காலத்தினுடைய சபையினுடைய போதகர், சபை மேய்ப்பனாக இருந்ததான அந்த மோசே, கீழே யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே தன்னுடைய ஜனங்கள் ஜெயிப்பதற்காக மலையிலிருந்து தன் கைகளை வானத்துக்கு நேராய் கர்த்தருக்கு நேராய் உயர்த்தி பிடித்து இருந்தான். அந்த கோலை அவன் கை உயர்ந்திருக்கும் போது இஸ்ரவேல் மக்கள் ஜெயித்தார்கள். அவன் கையை தாழ விடுகையில் அமலேக்கியர்கள் ஜெயித்தார்கள். என்ன விளங்குது? அல்லேலூயா. ஒரு போதகரின், ஒரு சபை ஊழியக்காரருடைய கரம் உயர்ந்திருந்தால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு போதகரின் கரம் உயர்ந்திருந்தால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். அவருடைய கரம் தாழ விழுகையில் உலகம் ஜெயிக்கிறது. அமலேக்கியன் ஜெயிக்கிறான், எதிரி ஜெயிக்கிறான். நான் சொல்லுகிறேன், போதகரின் கரத்தை கீழே விழத்தள்ளுவதற்கு சத்துரு உலகத்தில் எத்தனையோ மக்களை பயன்படுத்துகிறான். புறஜாதி மக்களை பயன்படுத்துகிறான். யூதாசை போல கூட இருக்கிறவர்களை பயன்படுத்துகிறான். போதகரின் கரத்தை கீழே விழத்தள்ள வேண்டும் என்பதற்காக. நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, நீ அறிந்து செய்கிறாயோ அறியாமல் செய்கிறாயோ, ஆனால் ஒரு சபையினுடைய மேய்ப்பனுடைய கரம் தாழ்த்தப்படும் போது உலகம் ஜெயிக்கிறது என்பதை நீ மறந்து போகாதே. அமலேக்கியன் ஜெயிப்பான் என்பதை மறந்து போகாதே. நான் சொல்கிறேன், ஒரு சபையினுடைய வெற்றி அந்த ஊழியக்காரனுடைய கரம் உயர்ந்திருக்கிற வரைக்கும் தான். அல்லேலூயா. அந்த ஊழியக்காரனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயர்ந்திருக்கிற வரைக்கும் தான். அவன் ஜெப வாழ்க்கையிலே உயர்ந்திருக்கிற வரைக்கும் தான். பரிசுத்த வாழ்க்கையிலே அவன் உயர்ந்திருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் ஜெயிப்பீர்கள். நான் சொல்லுகிறேன், இந்த ஊழியக்காரனுடைய கரம் தாழ விழுமானால் நீங்கள் தோல்வி அடைவீர்கள். உலகம் ஜெயிக்கும். அமலேக்கியன் ஜெயிப்பான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மேய்ப்பனை வெட்டு ஆடுகள் சிதறுண்டு போகும். பிசாசு கண் வைக்கிறதெல்லாம் ஆடுகள் மேல் அல்ல, மேய்ப்பனின் மேல். அல்லேலூயா. எப்படியாவது மேய்ப்பனை விழத்தள்ள வேண்டும் என்பது சாத்தானுடைய நோக்கம். பரிசுத்தமாய் இருக்கிறானா, பரிசுத்த வாழ்க்கையில அவனை விழத்தள்ளி விட்டால் உலகம் ஜெயிக்கும், சபை தோற்கடிக்கப்படும். இதைத்தான் அவன் முயற்சி பண்ணுகிறான். எந்த சூழ்நிலைமையிலாவது ஒரு ஊழியக்காரனை சோர்வடைய பண்ணணும். அவன் சோர்ந்து போனால், அவன் ஆவியிலே சோர்ந்து போனால் உலகம் ஜெயித்து விடும், சபை தோற்கும். இதற்கு அவன் பிசாசு யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்துவான், இடம் கொடுக்கிறவர்களை. அப்ப நான் சொல்றேன், மோசேயின் கரம் உயர்ந்திருக்கும் போது யார் ஜெயிக்கிறா? இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள். அவன் கை தாழ விழும்போது அம்மையனா. அல்லேலூயா. அடுத்த வசனம், மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. காரணம், அவன் தேவ தூதன் அல்ல, தேவனும் அல்ல. அவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். அவன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் எலியாவை குறித்து யாக்கோபு சொல்லுகிறார், எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம். மோசே எவ்வளவுதான் தேவனோடு முகமுகமாய் பேசினாலும், ஆண்டவருடைய பிரசன்னம் மோசேயின் முகத்திலே ஜொலித்தாலும் அவனுக்கும் என்ன வருகிறது? சோர்வு வருகிறது. எவ்வளவு நேரம் அந்த கரங்களை உயர்த்தி பிடித்திருக்க முடியும்? அவனுடைய கைகள் அசந்து போயிற்று. அல்லேலூயாவா. அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். நல்லா கவனிங்க. அப்ப அதுவரைக்கும் மோசே உட்காரல, அதுவரைக்கும் மோசே நின்று கொண்டிருக்கிறான், தன் கரங்களை உயர்த்தி பிடித்து நின்று கொண்டிருக்கிறான். இவன் சோர்ந்து போகிறதை கண்டு ஊரும் ஆரோனும் ஓடி போய் ஒரு கல்லை எடுத்து கொண்டு வந்து அவன் உட்காருகிறதற்கு, ஏன்னா மலை, உட்காருகிறதற்கு ஒரு ஆசனம் போல அவன் கல்லை கொடுத்தார்கள். நான் சொல்லுகிறேன், என் தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரனை அமர வைக்கிறது விசுவாசிகள் தானே. ஆமென் சொல்லுங்க. அவன் நிற்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது.
ரதங்களுக்கு பின்னால் ஓடுகிறதற்கு ஒரு காலம் இருக்கிறது, ஆனால் அதே ரதத்தில் ஏறி உட்காருகிறதற்கு ஒரு காலம் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கொண்டு வந்து ஒரு கல்லை போட்டு மோசேயை உட்கார வைத்தார்கள். தேவ பிள்ளையே, நான் சொல்லுகிறேன், ஒரு காலத்தில் சுவிசேஷ ஊழியத்திற்காக 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் சைக்கிளில் மனைவியை வைத்து கொண்டு மிதிப்போம், கிராமங்களாய் ஓடுவோம். ஒரு காலம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் பிள்ளைகளை தந்தார்கள், ஆவிக்குரிய பிள்ளைகளை தந்து அவர்களை பெற்று வளர்த்து வருகிற காலங்களில் இனி நீங்கள் கொஞ்சம் உட்காருங்கள், நாங்கள் ஓடுகிறோம். ஆமா தானே? இந்த ஆவிக்குரிய காரியம் புரியாவிட்டால் ஸ்தோத்திரம், நாம ஏன் சுவிசேஷ ஊழியம் செய்யணும்? அவர் தானே செய்யணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சத்துருவால் பயன்படுத்தப்படுகிற ஆட்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு விலகுங்கள். அல்லேலூயாவா. அவர்களுக்கு வேதமும் தெரியாது, வேதத்தின் வெளிச்சமும் தெரியாது, அதற்கு வாய்ப்பும் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஒரு சபை மேய்ப்பனுக்கு தான் ஆடுகளுக்குரிய ஆகாரத்தை கொடுக்கிறாரே அல்லாமல் அந்நியர்களுக்கு கொடுப்பதில்லை. அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், ஒரு காலத்தில் ஓடினோம், ஒரு காலத்தில் அயராமல் உழைத்தோம். இன்றைக்கு வயதுமாகிவிட்டது, துணையும் இல்லை கூட்டிட்டு போகிறதற்கு. இந்த சூழ்நிலைமையில கர்த்தர் ஆவிக்குரிய பிள்ளைகளை ஆண்டவர் எழுப்புகிறார். அவர்கள், பாஸ்டர் நீங்க உட்காருங்க, நாங்கள் ஓடுகிறோம். ஆமாவா இல்லையா? அதுதானே சரி. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக உழைக்கிறான், பெற்று வளர்த்து அவங்களை உழைத்து அவர்களை வளர்க்கிறான், அவர்களை படிக்க வைக்கிறான், அவர்களுக்கு நல்ல வேலைகளை வாங்கி கொடுக்கிறான், அவர்களால் அவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள். அவன் முதிர் வயதாகும்போது சொல்லுகிறான், அப்பா இனிமே நீங்க ஓட வேண்டாம், எங்களுக்காக எத்தனையோ வருடங்கள் ஓடிவிட்டீர்கள், எங்களுக்காக எத்தனையோ வருடங்கள் ஓடி ஓடி சோர்ந்து போனீர்கள், இனிமே நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நாங்க ஓடுகிறோம். ஆமா தானே? அப்படிப்பட்டதான ஒரு வெளிச்சம் என் தேவன் பிள்ளைகளுக்கு தருவாராக. அப்படிப்பட்டதான ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் பிள்ளைகளுக்கு தருவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் அவருடைய ராஜரிக கூட்டமாக இருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய புண்ணியங்களை, சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு எல்லாரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இப்பொழுது மோசேயை அவர்கள் உட்கார ஒரு கல்லை கொண்டு வந்து அதன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான் ஆரோனும் ஊரும், ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மோசேயின் கையை தாங்கினார்கள். ஆமாவா இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், அன்றைக்கு ஊரும் ஆரோனும் அன்றையுடைய சபை மேய்ப்பன் அவனுடைய கரங்களை தாங்கினார்கள். அவன் கை ஒரே நிலையாய் நின்றது. இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கு வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினால் முறியடித்தான். அல்லேலூயா. மோசேயின் கை உயர்ந்திருக்கும் போது அங்கே தேவ ஜனங்களுக்கு ஜெயம் உண்டாகிறது. நான் சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரனுடைய கரத்தை ஆண்டோடைய பிள்ளைகள் நீங்க என்ன செய்யணும்? சொல்லுங்க, ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். சத்தம் அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் ஜெபத்தில் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணாம நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு நாள் உங்கள் ஜெபத்தை முடிக்காதீங்க. அதுவும் உங்கள் போதகருக்காக நீங்கள் எப்பொழுதும் உங்கள் ஜெபத்தினாலே அவர்களை என்ன செய்யுங்க? தாங்குங்கள். உங்களுடைய பொருளாதாரத்தினால அவர்களை தாங்குங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமான வார்த்தையினால அவர்களை தாங்குங்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த வேத வெளிச்சம் தெரியாமல், ஐயோ நாம எல்லாரும் சுவிசேஷகருக்காக ஜெபம் பண்ணணும். நான் சொல்றேன், சுவிசேஷகருக்காக ஜெபம் பண்ணுகிறதற்கு பல லட்சங்கள் சம்பளம் கொடுத்து நூற்றுக்கணக்கான ஆட்களை, ஏன்னா அவங்க கோடிகளை புரளுகிறவர்கள், நூற்றுக்கணக்கான ஆட்களை சம்பளம் கொடுத்து ஜெபிக்கிறதற்கே வச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் அவர்கள் எந்த சபைக்கு போகிறார்களோ அந்த சபையை அவர்களுக்காக ஜெபம் பண்ணும், அது போதும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா எல்லாருக்கும் என்ன இருக்கிறது? அவர்களுக்கு பின்னால் ஒரு சபை இருக்கிறது. ஒரு சபைக்கு அவர்கள் போகாவிட்டால் ஒழுங்கினம், அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காதவர்கள் என அவர்களுக்கு ஒரு சபையை வச்சிருப்பாங்க. அந்த சபை அவர்களுக்காக ஜெபம் பண்ணும். என் சபை எனக்காக ஜெபம் பண்ணும். ஆண்டவர் அதைத்தான் கேட்பார். நான் சொல்றேன், இந்த கலிடே குறிச்சியில் இருக்கிற ஏஜி சபைக்காக எவரோ ஜெபம் பண்ணுவாரா? சொல்லுங்க, யார் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. இந்த கலிடே குறிச்சி சபை குறிச்சி எனக்கு தான் தெரியும். இந்த சபையின் மக்களுடைய கஷ்டமும் நஷ்டமும் எனக்கு தான் தெரியும். இந்த மக்களுடைய கண்ணீரும் வேதனை எனக்கு தான் தெரியும்.
இப்போ நான் சொல்கிறேன், ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க? அன்பினால் தாங்குங்கள். நான் உங்களை ஜெபத்தில் தாங்குவது போல நீங்கள் என்னை ஜெபத்தில் தாங்குங்கள். இதுதான் வேத சத்தியம். நான் சொல்கிறேன், இந்த சபையினுடைய ஆவி எல்லாரையும் பற்றி பிடிப்பதாக. கர்த்தர் ஒரு மனுஷனை எடுத்து சபைக்கு தலைவராக வச்சிருக்கிறார் என்றால் அவர்களை நீங்கள் ஜெபத்தில் என்ன பண்ணுங்க? அதுதான் வேத சத்தியம். நான் உங்களுக்காக உழைக்கணும், அதை விட்டுட்டு நான் யாருக்கோ ஜெபம் பண்ணுறேன் என்பது ஒழுங்கினோம். ஆமென் தானே? என் பிள்ளைகளுடைய கருத்து எனக்கு தெரியும், என்னை பற்றி என் பிள்ளைகளுக்கு தெரியும். அம்மாவா இல்லையா? அப்போ நான் சொல்லுகிறேன், ஒரு மோசையினுடைய கரத்தை அவர்கள் தாங்கினார்கள். என் அன்பு பிள்ளைகள், நீங்கள் ஜெபத்தில் தாங்குங்கள், உங்களுடைய பொருளாதாரத்தில் தாங்குங்கள், உங்கள் குடும்பங்களில் ஒரு நன்மை சந்தோஷம் வரும்போது அவர்களை மறவாதிருங்கள். அல்லேலூயா. உங்கள் சந்தோஷத்திற்கு ஊழியக்காரர்கள் சகாயராக இருக்கிறாங்க, உங்களுடைய மகிழ்ச்சிக்கு அவங்க தான் காரணமாக இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை மறந்து போகாதிருங்க. ஆகையினால என் அன்பு பிள்ளைகள், அவர்களை என்ன பண்ணுங்க? தாங்குங்கள். நான் உங்களை ஜெபத்தில் தாங்குவது போல நீங்கள் என்னை உங்கள் ஜெபத்தில் என்ன செய்யுங்க? தாங்குங்கள். ஒரு மோசையின் கரம் உயர்ந்திருக்க பாருங்கள். அல்லேலூயாவா. ஒரு மோசையின் கரம் எத்தனை காலங்கள் உயர்ந்திருக்கிறதோ அத்தனை காலங்கள் சபைக்கு ஜெயம். நான் தேவ பிள்ளையை எல்லாருக்கும் சொல்கிறேன், எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அன்னைக்கு உபவாச கூட்டத்தில் சொன்னேன், 2 பிரமாணங்கள் உலகத்தில் வேலை செய்து ஒரு அற்புதமான செய்தி. அன்னைக்கு கடைசி வெள்ளிக்கிழமை எனக்கே அப்படிப்பட்ட ஒரு செய்தி எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. 2 பிரமாணங்களை பற்றி பேசினேன். ஒன்று என்ன மக்களே? இயற்கை பிரமாணம், இன்னொன்று விசுவாச பிரமாணம். இந்த இயற்கை பிரமாணம் எப்படி வேலை செய்து அது விசுவாச பிரமாணம் எப்படி மேற்கொள்ளுகிறது என்பதை பற்றி பேசணும் பாருங்க. அல்லேலூயா. அது நீ புரிந்தாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி, நீ விளங்கி கொண்டாலும் விளங்காவிட்டாலும் சரி, உன்னையும் காப்பாற்றுவதற்காக நான் போராடுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்கள். ஆகையினால வேதத்திற்குள் வாழுங்கள் என்று சொல்லுகிறேன். வேதத்துக்குள்ள வாழுங்க, சத்தியத்துக்குள்ள வாழுங்க. ஆகையினால ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். தேவனால் தாங்கப்படுகிற நாம் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க? தாங்குங்கள். கர்த்தர் நம்மோடும் நம் சபையோடும் குடும்பத்தோடும் இருந்து வருகிற 2026 இதை பார்க்கிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலம் கொள்ளும்படி பெருகும்படி தேவன் செய்து 2026 நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அடிக்கடி சபையில் திருமண ஆராதனை நடக்கணும், சபையில் குழந்தை பிரதிஷ்டை ஆராதனை நடக்கணும், சபையில் ஞானஸ்தான ஆராதனை நடக்கணும், சபையில் வீடு பிரதிஷ்டை ஆராதனை நடக்கணும். இந்த 4 காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. 1, திருமண ஆராதனை நடக்கணும். 2, குழந்தை பிரதிஷ்டை ஆராதனை நடக்கணும். 3, ஞானஸ்தான ஆராதனை நடக்கணும். 4, வீடு பிரதிஷ்டை ஆராதனை நடக்கணும். ஆமென். இந்த 4 காரியங்களும் வருகிற 2026 கர்த்தர் அதிகமாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாருக்கும் அதை நன்றி சொல்லுவோம். எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். நீர் என்னோடு என்னாலும் வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. கரங்களை தட்டி சொல்லுங்க. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை நடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே.
சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. எல்லாரும் சொல்லுங்க, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி இந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் தோற்று போவது இல்லை, நான் தோற்று போவது இல்லை. தோல்வி எனக்கு இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தோல்வி எனக்கு இல்லை, நான் தோற்று போவதில்லை. மலைகளை தாண்டுவேன், மலைகளை தாண்டுவேன். 2026 தாண்டுவேன், 2026 தாண்டுவேன். கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிற கால வரைக்கும் எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் தாண்டுவேன், ஜெயிப்பேன். நீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. கரங்களை தட்டி, என் தேவ பிள்ளையே, என் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். உனக்கு இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் தாண்டுவதற்கு கர்த்தர் உனக்கு பலனையும் சத்துவத்தையும் தேவன் உனக்கு தருவார். இயேசுவின் நாமத்தில் அவருக்கு முன்னால் நிற்கிற தேவ ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், நீ தோற்று போக மாட்டாய். கர்த்தர் உன்னை ஜெயிக்க பண்ணுவார். வாலிப பிள்ளையே, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த உலகத்தை நீ ஜெயிப்பாய். மாம்சத்தின் இச்சைகளை ஜெயிப்பாய், கண்களின் இச்சைகளை ஜெயிப்பாய். உலகம் கொண்டு வருகிற எல்லா பிசாசுடைய தந்திரங்களையும் நீ ஜெயிப்பாய். கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார், கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதரா, நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக, உங்கள் பலவீனங்கள் நீங்கி போவதாக. கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவாராக, நல்ல சந்தோஷத்தை தருவாராக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறேன். இந்த வருஷத்தின் கடைசி வாரத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. நீங்கள் இருக்கிற கிராமத்தில் கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவாராக. அல்லேலூயா. சகோதரியே, பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன் பலவீனங்களை இயேசு சிலுவையிலே சுமந்தார். உன் கர்ப்பப்பை பிரச்சனையை தேவன் மாற்றுவார். உன் கர்ப்பப்பை சுகமாகும். உன் பிள்ளைகளின் பலவீனங்கள் மாறும். உன் பிள்ளைகளின் திருமண காரியங்களை கர்த்தர் நடத்துவார். நல்ல எதிர்காலங்களை தேவன் தருவார். கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். குழந்தை பாக்கியங்களை தருவார். உன் கடன் அடைக்கப்படும். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உனக்கு முன்னே போவார். இதுவரை நடத்தி வந்த கர்த்தர் 2026 ஆண்டு உனக்கு முன்னே அவர் போவார். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. இதுவரைக்கு நீ செய்த ஜெபங்கள் வீண் போகவில்லை, வீண் போகாது. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். மகனே, கர்த்தர் உன்னை மறுபடியும் எழுந்து நிற்க பண்ணுவார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதில் பழுதாய் பொருள்களை சீர்படுத்தி முந்தின சீருக்கு கொண்டு வந்த கர்த்தர் உன்னை மறுபடியும் எழும்பி நிற்க பண்ணுவார். மான்களின் கால்களை போல உன் கால்களை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் உன்னை ஓட பண்ணுவார். அல்லேலூயா. உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாயிராமல் மேலாய் இருப்பீர்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. செலுத்தப்பட எல்லா காணிக்கைகளை ஆசீர்வதியும். தேவனே, நம்முடைய பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணும். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னீங்களே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருப்பார்களாக.
துதி கன மகிமையாவும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நிலைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். அல்லேலூயா.